என்னை கேட்டிங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான். நல்ல திரைப்படம், நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன், கருத்து சொல்கிறேன், பேசுகிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணணும், கட்டிங் பண்ணணும், அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி, அது எதோ தேவையில்லாத எங்கெங்கேயோ போயிட்டுருக்குங்கண்ணா. அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி, இந்த ஜனநாயகன் படக்குழு, ப்ரொடியூசர் அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது, அப்பீல் மெக்கானிசம் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் நான் இதை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான். சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளோ கட் பண்ணுங்கள், யூ/ஏவை யூவாக வச்சுக்கணும்லாம் சொல்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேர்த்த போல் ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன். படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும்? பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க, நான் கருத்தை சொல்லிட்டேன். நல்ல படம், நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமாக பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன். அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா, அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள், நிறையா சினிமா படத்தினுடைய ரசிகர்கள், நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டேன். தமிழக சட்டமன்றத்தில் ஓடிய மாநிலங்கள் இந்த திமுக ஆட்சி செயல்பாடுகளை பற்றி எவ்வளோ மார்க் போடுறீங்க? ஆனால் ஒரு ஆட்சி என்று சொல்லும் பொழுது நிறை குறை என்று சொல்வார்கள். நிறையும் குறையும் 50-50% இருந்தால் ஓகே அப்படின்னு. ஆனால் ஜனநாயகம் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. குறைகள் அதிகமாகவும் நிறைகள் மிக மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் ட்ரூ டெஸ்ட் என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தான் எஜமான்கள். அந்த எஜமான்கள் இவிஎம் மிஷினில் அவங்க போய் முடிவு செய்வாங்க. அதனால் எஜமான்கள் போடக்கூடிய மார்க்குக்காக காத்திருப்போம். நிறைய குறைகளும் கொஞ்சம் நிறைகளும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான் பார்க்குறேன். ஆனால் மார்க்கு போட தகுதியானவங்க நம்முடைய எஜமான்கள் மக்கள். என்னை போன மனிதர்கள்லாம் மார்க் போட்டால் அது சரியாக இருக்காது. நீங்கள் திமுக கட்சி நிறைய ஊழல் பற்றி அளிப்பீங்க. இப்போ எதிர்கட்சி தலைவரும் எடப்பாடி ஆளுநர் மனு கொடுத்துருக்காரு ஊழல் பற்றி. நல்லது தாங்கண்ணா, நல்லது தான். அது பேசும் பொருள் ஆகணும், மக்கள்கிட்ட வைக்கணும். அது எல்லா மீடியா நண்பர்களும் அதை டிஸ்கஸ் பண்ணணும். திமுகவினுடைய ஊழலை த்ரெட்பேராக பார்க்கணும். ஏன்னா இடி இன்றைக்கி நிறையா திரு KN நேரு அவர்கள் மீது ஒரு முறை அல்ல 2 முறை வேறு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது இன்றைக்கி தான் ஒப்புக்கு சப்பானியாக DVAC, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அதுக்கு ஒரு நேம் சேக் ஒரு FIR போட்ட மாதிரி தெரியுது. அதுவும் இன்னும் மீடியா நண்பர்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல, அதுவும் பொதுவெளியில் வரல என்ன பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல்வேறு அமைப்புகள் வெளியிருந்து சாதாரண நபர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஊழலை பற்றி பேசுகிறாங்க. அதனால் நிச்சயமாக இது பேசும் பொருள் என்று சொல்வதை விட சாதாரண மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள். அதற்காக காத்திருப்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்கன்னு. என்னை பொறுத்தவரை ஊழல் என்பது சாதாரண மனிதனுடைய நார்மல் வாழ்க்கையை தொட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிச்சயமாக அது இவிஎம் மிஷனில் அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன், OPS இருவரையும் கொண்டு வரணும்னு நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தீங்க. 2-3 தினங்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்திப்பதாக தகவல் இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு ஒரு தகவல். ஆனால் எனக்கு தெரியாது. நான் டிடிவி என்ன சந்திச்சேனான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். அவர் யாரை சந்தித்தார் எனக்கு தெரியாதுங்கன்னா. என்னுடைய கருத்தில் ஆரம்பத்திலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரே கருத்தில் தான் இருக்கேன். நன்றிங்கண்ணா. விரும்புகிறீங்களா? ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை வலிமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா. ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல். 4 முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல். தமிழகத்தில் 4 முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் எடை போட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது 2வதுங்கன்னா, கொள்கைக்காக ஒரு மனிதன் துணிச்சலாக நின்றுக்கிட்டே இருக்கார். கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்கார். தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு. லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்மந்தமே இல்லைனா கூட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் 4th ஃப்ரண்ட். விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு களத்தில் வந்திருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்குது, வலிமையும் இருக்குது, மோடி அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்குது. மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரணமாக இடப்படக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. 1949 ஆரம்பித்த கட்சி, பல முறை
வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த 4 முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி. அதனால் ஒரு ஓட்டு முக்கியம், ஒரு கட்சியும் முக்கியம். கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தணும். அதுக்காக கூட்டணி பலமாக இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி நல்லா இருக்குது, ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தால் அவங்களே 11க்குள்ளே கொண்டு வாங்க. இல்லை கோலி மட்டும் இருக்கார் ஜெயிச்சிடலாமா, சூப்பர், கோலி மட்டும் அடித்து ஜெயிப்பார். இருந்தாலும் நேற்று கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் 4, 5, 6, 3 விக்கெட் படப்படன்னு போச்சலன்னு நான் நேற்று. அதனால் நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அந்த டீமில் வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் வலிமையாக இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை யாராச்சும் இல்லை இவங்க இருந்தனால தான் இப்போ வலிமை இல்லாதனால உங்களை கொண்டு வரேன்னு சொல்கிறீங்களா? அப்படி இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளோ வலிமையாக இருக்கிறோமோ 4 முனை போட்டியில் அவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்துக்கும் நல்லது. டீமில் வந்து புது பிளேயராக விஜய் இறக்குனாரு. அண்ணன் 11 பிளேயரு, அதுக்கு மேலே ஃபீல்டிங் கோச்சு, பேட்டிங் கோச்சு, நிறையா கோச் இருக்கிறாங்க. அந்த கோச்செல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும். அப்புறம் ஸ்பெக்டேட்டர் இருக்கிறாங்க, ஸ்பெக்டேட்டருக்கு அது பிடிக்கணும். ஏன்னா கிரிக்கெட்டுங்கிறது வெறும் 11 பிளேயர் ஆடிட்டு வந்தால் மட்டும் அழகு இல்லைங்கண்ணா. அந்த 11 பேரை பார்க்குறதுக்கு 1 லட்சம் பேர் போய் கைத்தட்டினா தான் அழகு. யார் சேரணும், யார் பிரியணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் தான் பதில் சொல்லும். ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்றிணையணும். அந்த ஒத்த கருத்து என்னன்னா திமுக வீழ்த்தணும் அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜயுடைய ஒத்த கருத்தும் அதுதான், திமுக வீழ்த்தணும்னு சொல்றாரு. அதிகப்படியான விமர்சனம் நேரம் இருக்குது, காலம் இருக்குங்கன்னா திமுகவை வீழ்த்துவது நோக்கமா? ஒத்த கருத்து எல்லாமே இணையணும். இல்லை அண்ணன் கேட்ட கேள்வி நான் ஆமோதிக்கிறேன். அண்ணன் கேட்ட கேள்வி நான் ஆமோதிக்கிறேன். அண்ணன் கேட்ட கேள்வி தவறு நான் சொல்லவே இல்லை. திமுகவை வீழ்த்துவது பிரதான நோக்கமா? ஒத்த கருத்து இருக்கவங்களாம் வரணுமா? ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடாதா? சரியான பார்வை தான். அந்த பார்வையில் எதுவும் தவறு இல்லை. அதே நேரத்தில் மக்கள் ஐடியாலஜியும் பார்க்குறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முரண்பாடுகளாக இருக்கக்கூடிய ஐடியாலஜியை ஒன்றா போட்டிங்கன்னா அது ஒரு வெஜ் பிரியாணியை நான்வெஜ் பிரியாணி ரெண்டாக சமைச்சு வச்சுட்டு வெஜ்ஜும் இல்லை நான்வெஜ்ஜும் இல்லை சென்டரில் இருக்க சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி. அதனால் ஏற்கனவே சொன்னது போல் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கோச் இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் இல்லை. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களைப் போல் நானும் அந்த பார்வையாளரில் ஒருத்தன். அதனால் கோச்சு கேப்டன் பல பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எது சரியாக இருக்கும்னு. நான் தொடர்ச்சியாக இன்றைக்கி ஸ்பெக்டேட்டராக இருந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு எது நல்லதுன்னு பேசக்கூடிய ஸ்பெக்டேட்டராக இருக்கேன். காலம் பதில் சொல்லட்டும்.